ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சேனலில் செட்டிநாடு சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? தேவையான பொருள்: மஞ்சள் தூள், சீரகம், சோம்பு, மிளகு, பட்டை, கிராம்பு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, மிளகாய்த்தூள், தேங்காய் துருவல், மல்லித்தூள், கல்லுப்பு, நல்ல எண்ணெய், 1/2 கிலோ சிக்கன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. அதோட 2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் சீரகம், சிறிதளவு பட்டை, 1 கிராம்பு, பிரியாணி இலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். இந்த மாதிரி வந்தோடனே நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம், ஆறட்டும். அதே கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு கையளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அஞ்சு வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க. சிறிதளவு இஞ்சி. எல்லாமே நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். இந்த மாதிரி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதில் ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்குற அளவுக்கு கிளறிக்கோங்க. இப்போ ஏற்கனவே நம்ம சீரகம் சோம்புனா வச்சுருக்கோம்ல, ஆற வச்சுருக்கோம்ல, அதையும் இந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ 1/2 கிலோ சிக்கனை நம்ம நல்லா மஞ்சத்தூள் போட்டு அலசி வச்சுருக்கோம். அதில் சிறிதளவு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், கல்லுப்பு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதையும் சேர்த்து நம்ம நல்லா பெசரி வைக்கணும். இந்த பேஸ்ட்டில் ஒரு 6 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு உள்ள டேஸ்ட்டே வந்து இந்த மசாலா தான். இதை நல்லா நம்ம பெசரி ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். நல்லா பெசரிக்கோங்க. எல்லாமே ஒன்றாகிற மாதிரி பெசரிக்கோங்க. மசாலா எல்லா சிக்கன்லேயும் பரவுற மாதிரி இருக்கணும். இதை நல்லா மேக்னேட் பண்ணி நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருவோம். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சிறிதளவு சோம்பு, ஒரு பட்டை, பிரியாணி இலை, அன்னாச்சிப்பூ, கிராம்பு 2 எல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வரட்டும். அதோட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வடை போனதுக்கப்புறம் நம்ம 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் தக்காளி வதங்குற அளவுக்கு லேசாக உப்பு சேர்க்கணும். நிறைய சேர்த்துடக்கூடாது. ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து அந்த விழுது பெசரி வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க, அந்த தக்காளி வதங்குற அளவுக்கு.
தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம பெசரி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு வந்து இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கிளறிடலாம். ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேகட்டும். மூடி போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். இப்போ பாருங்கள், நல்லா சிக்கன் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா சலசலன் கொதி வரணும். நல்லா சிக்கன் வெந்திருக்கணும். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம ஊற்றின நல்லெண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம ஊற்றின நல்லெண்ணெய் வந்து மேலாப்பில் வரும்போது குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதில் கொத்தமல்லி போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செட்டிநாடு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது போல் டேஸ்டியான ரெசிபி நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.